எதை எடுத்தாலும் அதை ஒரு ஜெப குறிப்பாக மாற்றிடணும். ஆமென். இப்போ கண் புறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். கண் புறைக்க என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஜெப குறிப்பாக ஆக வேண்டியிருக்கு. 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது 18 வாசிப்போம். உடனே இப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு. ஆமென். இப்போ என்ன முடிஞ்சிட்டு? ஆமாம், ஆவிக்குரிய ஆப்ரேஷன் முடிஞ்சாச்சு. இப்போ கண்ணில் அடக்க எல்லா பலவீனத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? மாற்றிட்டாரு. மாற்றிருக்காரா? மாற்றிட்டாரா? மாற்றலையா? எங்கே மாற்ற போகிறாரா? எப்பவுமே மாற்றிட்டார். ஆமென். 18ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. உடனே அவன் கண்களிலிருந்து விழுந்தது, அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க கிளம்பியாச்சு. இந்த மாதிரி பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்குது. தேசத்தில் உள்ள பிஸ்னஸ் எல்லாம் அன்றைக்கி எலிசா தான் என்ன பண்ணிருக்காரு? அவர் நியமித்த ரேட்டு தான். இந்த நியூஸில் ஸ்போர்ட்ஸுக்கு பின்னால் போடுவாங்க, இந்த நியூஸ்லாம் போடுவாங்க. பங்கு சந்தை அதுமா எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னன்னே தெரியாது. அதை யாரும் நிறைய பார்க்கிங்களோ பார்க்கலன்னே தெரியல. ஆனால் ஒரு காலம் முன்னால் பார்ப்பாங்க. ஒரு மாதிரி காயின்ஸ் மேலே ஏறுற மாதிரி இருக்கும், அப்படி இறங்குற மாதிரி இருக்கும். கச்சா எண்ணெய் எப்படி போகுது அப்படி போகுதுன்னு. எலிசா தான் அன்றைக்கி ரேட்டே ஃபிக்ஸ் பண்ணுதார். நாளை இந்நேரத்தில் சமாரியாவிலே ஒரு மரக்கால் கோதுமையுமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை விற்கப்படும்னு இவர் சொன்னார். அந்த ரேட்டை ஒரு பாயிண்ட் முன்னையும் போல பின்னையும் போல எலிசா வச்சாத ரேட்டு தான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. வானிலை ஆராய்ச்சி எலியா சொல்லிக்கிட்டு இருக்காரு. என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷம் பனியும் மழையும் பெய்யாது இருக்கும். வானிலை ஆராய்ச்சி மையத்தில் சொன்னாங்க போன வாரத்துக்கு முந்தின வாரங்கள்லாம். நாங்கள் கணிச்சதை விட என்ன பண்ணிடுது? பல மடங்கு நாங்கள் என்னையா செய்யன்னாங்க. அப்போ இந்த சீட்டில் யாரும் என்ன பண்ண வேண்டாம், அவங்க சொன்னதெல்லாம் தாண்டி மழை பெய்யுது, பயங்கரமாக பெஞ்சிட்டு. ஆனால் எலியா சொல்கிறாரு என் வாக்கின்படியே அன்றி. இதெல்லாம் எங்கே இருக்கும்? இந்த வசனம் எங்கே இருக்கும்? 1 ராஜாக்கள்ல 17:1 இருக்குது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. கை வைத்து சொல்லுங்க. டோர் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க. சாப்பாடு டோர் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் பண்ணிக்கிட்டு இருந்தா பைபிளில்? காகம் டோர் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கு. ஆமென். காகம் டோர் டெலிவரி பண்ணும்போதே என்ன பண்ணிடும்? ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு தான் கொண்டு வரும். யாருக்கு டோர் டெலிவரி பண்ணிச்சு? அதனால எலியாவா எலிசா இன்னும் அந்த குழப்பம் கிடக்கு. சீக்கிரம் சரியாயிடணும். ஆமென். வேதத்தை எல்லாரும் பைபிள் வாசிக்கையில் மாஸ்டர் ஆக வேண்டியிருக்கு. ஆமென். ஆமென். உங்கள் வயசு எத்தனையோ அத்தனை தடவை என்ன பண்ணியிருக்கணும்? சாப்பிட்ருக்கணும்ல, அத்தனை தடவை வாசித்துருக்கணும் எல்லாரும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் உனக்கு வயசு கம்மியாப்பான்னு நினச்சிடாங்க. நான் என் வயசில் டபுள் மடங்கு வாசிக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இங்கே இருக்க எல்லாரும் உங்கள் வயசு பாதியாவது எல்லாரும் பைபிள் என்ன பண்ணிடணும்? வாசித்துடணும். முழு வேத வசனத்தை ஒரு பகுதி கூட ஸ்கிப் பண்ணாமல் வாசிக்கிட்டே போக வேண்டியதான். போன வாரம் கூட டேனி ஊழியத்தில் சொன்னால், நம்ம பைபிளை பற்றி சொன்னால், மற்ற கதை புத்தகம்லாம் நான் உங்கள் பாடம் நடத்தினால சொல்லுவேன், துணைப்பாடம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது வந்து எங்கே எப்போ ஆரம்பிக்குன்னு தெரியாது. திடீரென்று ஒருத்தர் வந்தார் அப்படின்னு தான் ஆரம்பிக்குவாங்க. அதுக்கு நம்ம தான் கொஞ்சம் கதையை செட்டப் பண்ணி உள்ளே சொல்லணும். அதில் முடியும் போது பார்த்தீங்கன்னா என்ன முடியும்னே தெரியாமல் முடிச்சுடுவாங்க. ஆனால் பைபிள் வந்து அப்படி கிடையாது. நல்ல ஒரு ஆசீர்வாதமாக ஆரம்பித்து வெளிப்படுத்தல் எப்படி முடியுது? ஆசீர்வாதமாக முடியுது. ஆமென். அது ஒரு விளக்கம் சொன்னான் டேனி அன்னைக்கு. ஒரு விளக்கம் சொன்னான். அது என்ன ஜெபத்தில்? அபிஷேக ஜெபத்தில். அதாவது ஆதியாமத்தில் எல்லாத்தையும் இழந்து போயிட்டோமா. எதை இழந்து போனோம்? இந்த ஆதியாமத்தில் வாசிக்கும் போது ஆதாம் பவராக இருந்தால் அப்போ வாசிக்க நல்லா இருக்கும். அவர் தான் பேர் வச்சுருக்காரு, எல்லாத்தையும் பேர் வச்சுருக்காரு. கடைசியில் அவர் கொஞ்சம் சேட்டை பண்ணோடனே ஆண்டவர் எல்லாத்தையும் இழந்து எங்கே அனுப்பிட்டாரு? எங்கே அனுப்பிட்டாரு? சொல்லுங்க எல்லாரும். தோட்டத்தை விட்டு வெளியில் தள்ளிட்டாரு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதே அங்கே இழந்து போன ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தல திரும்ப கொடுக்காராம். இதெல்லாம் வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தெளிவு. ஆமென். கை உயர்த்தேச்சா? ஆமென். இதுலேயும் ஒரு ஜெப குறிப்பு இருக்குது. இழந்து போனதெல்லாம் என்ன பண்ணுவார்? திரும்ப கொடுத்துருவார். வெளிப்படுத்தல் போட்டிருக்கு, அவர்களுக்கு கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, அலறுதலும் இல்லை, துக்கமும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் என்ன ஆயிடுச்சு?
புதிதாயிட்டு. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புது கிருபை தாரும் தேவா. ஆமென் ஆமென் ஆமென். புது கிருபை தாரும் தேவா, புது பலன் தாரும் தேவா, புதிய மாதத்தில் என்னை நடத்தும், புதிய கிருபையா. இழந்து போன ஆசீர்வாதெல்லாம், ஆதியாமத்தில் இழந்து போன எல்லாத்தையும் வெளிப்படுத்தல திரும்ப வாங்கியாச்சு. இந்த வேத வசனத்தை வாசிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். ஆமென் ஆமென். எசேக்கியேல் புரியலன்னு நினச்சிடக்கூடாது. எசேக்கியேலில் வேற லெவலில் உள்ள வார்த்தைகள்லாம் இருக்குது. ஆமென். அங்கே கிடக்கிறத பார்த்தீங்கன்னா எலும்புகள்லாம் துண்டு துண்டாக எங்கேயே போய் கிடக்கு. இங்கேருந்து தீர்க்க தரிசனம் வரைச்சா ஒவ்வொரு எலும்பும், அதான் முக்கியம், தனித்தனி எலும்போடு என்ன பண்ணிச்சான், சேர்ந்துச்சான். சேர்ந்து கடைசியில் ஆண்டவர் அந்த உலர்ந்த எலும்புகள் பாட்டு அதை வச்சு எழுதியிருக்காங்க. ஆமென். இதெல்லாம் வார்த்தைகள் நிறைய இருக்குது. எந்த வார்த்தையும் மிஸ் பண்ணுறக்கூடாது. ஆமென். நம்ம இது புலம்பலெல்லாம் விட்டுறக்கூடாது. புலம்பலை வாசித்தா நம்ம புலம்பலே சரியாயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். நிறைய பேர் வாசித்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஆதியாமத்திலேருந்து வாசித்து நேர யாரை கேட்டாலும் நான் ரெகுலராக வாசித்துக்கிட்டு இருக்கேன், முன்னால் நான் வாசித்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் நம்ம ஐக்கியத்தில் தந்த வேதத்தை விரைந்து கற்போம் வாரியர் திட்டத்தில் அந்த எல்லாரும் அங்கங்கே சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை நம்ம கேட்கணும். ஆமென். வசனத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு நேற்று வாசித்தோம். வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயா 34 அதிகாரத்தில் வசனம் கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். ஆமென். இதுக்கு மேலே விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதில் எல்லாமே இருக்குது. 34 அதிகாரம் 16 வசனம், கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அங்கே இருங்க லோத்து, இங்கே லூக்கால எழுதப்பட்டிருக்கு. அங்கே நடந்த நோவாவை பற்றி இங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆமாம். அங்கே உள்ள ஆபிரகாம் மடியில் இங்கே யார் இருக்கா? ஆமாம். அங்கே ஆபிரகாம் ஐயா என்ன ஆண்டவரே என்னார். ஆண்டவர் சொன்னார், உன் பையன் பிறக்க முன்னாலே உன் பையனுக்கு ஈசாக்குன்னு என்ன வச்சிரு, ஸ்கேன் சென்டர் வச்சிருக்காரு ஆண்டவர். ஆமென் ஆமென் சொல்லுங்க. இப்போ சொல்ல முடியாது, அப்போ ஆண்டவரே சொல்லிட்டாரு. ஆண்டவரே ஸ்கேன் பண்ணி சொல்லிட்டாரு. பையன் பிறக்க முன்னாலே சொல்லிட்டாரு, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு என்ன பேர் வைங்க, கெசட்டட் ஆஃபீஸர். ஆண்டவர் எவ்வளவு ஞாபகம் வருது பாருங்க. ஒன்று ஒன்றா ஞாபகம் வருது. பேர் திருத்துறாங்களா? இப்போ பேர் திருத்துனாங்களா? அன்னைக்கே பேர் திருத்துனாங்க. ஆபிராம எப்படி மாற்றியாச்சு, கெசட்டட் ஆஃபீஸர். ஆமென் ஆமென் சொல்லுங்க. பைபிளில் அவ்வளோ ரகசியம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் பேசினா அவ்வளோதையும் சொல்லி கொடுத்துருவார் ஆண்டவர். சொல்லி கொடுப்பாரா? கண்டிப்பாக சொல்லி கொடுப்பாரு. ஆபிராம எப்படி ஆக்கியாச்சு, பேர் மாற்றியாச்சு. சாராய, ஆமாம், எப்படி தெளிவாக்குறாரு பாருங்க. சாராயினா இப்போ இவ்வளோ இந்த சாராயின்னு கூட்டா இங்கே ஒரு கூட்டமும் சாராயில் அங்கே உட்காந்து கிடக்கு. அப்போ சாராயினா எல்லாரும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் பார்த்தாரு, குழப்படி வந்துடக்கூடாது, சாராயை எப்படி மாற்றிடுவோம், சாராள்னு போடுவோம். வேதத்தின் மகத்துவம். ஆமென் ஆமென் சொல்லுங்க. நிறைய காரியங்களை பைபிளில் போட்டிருக்கு. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது. போன வருஷம் நமக்கு வாக்கு தத்தம் காரியம் ஏகப்பட்ட இதை வேற தலைகளை தூக்கி விட்டுருவார். ஆமென். சும்மா அடக்க மாட்டான். ஆமான் புழுன்னு இருப்பான். கடைசியில் ஆமானை வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. குதிரை எப்படி குதிரை வேணும்? ராஜா யாருக்கிற குதிரை? கடைசியில் பார்த்தா வாசல் அடக்க முருதேகாயை தூக்கி எங்கே வச்சாச்சு. வேத வசனம் ஒரு மகத்துவமான புத்தகம். ஒரு நாளைக்கு எல்லாரும் குறைஞ்சது 5 பக்கம் வாசிக்கணும். கூடினது நம்பரே வேண்டாம், எவ்வளோ நாளும் வாசிக்கலாம். நேரம் கிடைக்கும் போது 50-100 வாசிங்க. ஆமென். சத்தம் இல்லையா? நேரம் கிடைக்கும்போது 50-100 என்ன பண்ணுங்க, வாசிங்க. அதெல்லாம் சேர்த்து வச்சு நடத்திடுவார். ஆமென். வேத வசனத்தை வாசிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை நம்ம எல்லாரும் இப்போ கேட்டு ஜெபிக்க போகிறோம். இந்த அபிஷேகம் இயேசு கிறிஸ்து மேலே இருந்துச்சு. அதனால தான் அவரை எல்லாரும் டென்ஷன் ஆக்குவாங்க. ஆனால் அவர் வாயில் என்ன வார்த்தை தான் வரும்? கிருபையுள்ள வார்த்தைகள் வரும். நம்மளை நிறைய பேர் டென்ஷன் ஆக்குவாங்க. நமக்குள்ள அபிஷேகம் இருந்ததுன்னா நம்ம அவர் ஆண்டவர்கிட்டே சொன்னாங்க. ஒரு ஆளை கண்ணு தெரியாத ஆளை கூப்பிட்டு வந்தாங்க. கரெக்டாக கேட்டாங்க, இவன் குருடனா பிறந்தது எப்படி கேட்காம கேள்வி பாருங்க. பதிலே சொல்ல முடியாத கேள்வி. இவன் செஞ்ச பாவமா?
ஆண்டவர் இவன் செஞ்ச பாவம்னு சொன்னாலும் கல்லை தூக்கி எறிவாங்க. அவை அப்பா அம்மான்னாலும் அப்பா அம்மா நடுங்கிட்டு இருப்பாங்க, என்ன சொல்ல போகிறாரோன்னு. இப்படிலாம் சில நெருக்கடிகள் வரும்போது அபிஷேகம் நம்மை வழி நடத்தும். ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? இவன் செஞ்ச பாவம் அல்ல, அப்பா அம்மா நினைக்காங்களா இவங்க செஞ்ச பாவமும் கிடையாது. அவன் தெம்பாயிட்டாங்க, நல்ல சந்தோஷம் இருப்பாங்க. மகிமை வெளிப்படும் போது கண்ணுலாம் டான்னு திறக்க மாட்டாங்க. ஆமென் ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்து அந்த கிருபை உள்ள வார்த்தை இதுதான் நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். வேத வசனத்தை விரைந்து வாசிக்கக்கூடிய அபிஷேகம். ஆமென் ஆமென். நிறைய ஸ்கேன் சென்டர்லாம் வாசிக்கிட்டு இருக்கோம். ஆமென். ஸ்கேன் ஆண்டவர் சொன்ன ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எப்படி இருந்துச்சு? கரெக்டாக இருந்துச்சு. பையன் பிறப்பான், அவனுக்கு என்ன பேர் வைங்க. இப்போ அந்த ஸ்கேன் சென்டர் பக்கம் போனாலே எழுதி வச்சுருக்காங்க. உள்ளடக்க பேர்களை என்ன பண்ண மாட்டோம், ஆட்களை சொல்ல மாட்டோம், இது கவர்மெண்ட்டோட ரூல்னு எழுதி போட்டிருக்காங்க. அன்றைக்கே ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, சொல்லி கொடுத்துட்டார். ஆண்டவர்கிட்ட பெரிய ஸ்கேனர் இருக்குது. சாமுவேல் தாவீது வீட்டுக்கு போவார். அங்கே போய் ஒருத்தரையாக ஆளை பார்ப்பார். அங்கே எலியா வருவார், வாட்டா சட்டமாக வருவார். உடனே சாமுவேல் இதுக்கு சொல்லுவார், ஆண்டவரே இவர் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கீங்க. ஆண்டவர் இல்லை, இவனெல்லாம் தள்ளி விடு, போட்டாங்க ரைட் அப்படின்னு தள்ளி விடுவாங்க. ஆண்டவர் சொல்லுவார், நீ முகத்தை பார்க்க, நான் யாரை பார்க்க? இருதயத்தை ஸ்கேன் பண்ணக்கூடிய ஸ்கேனரே உலகத்தில் கிடையாது. ஆமென் ஆமென் சொல்லுங்கள். மற்றெல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க, ரிப்போர்ட்டு கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பெரிய வேடிக்கை என்னென்னா, பழைய ரிப்போர்ட்டை கொண்டு வாங்கம்பாங்க. அதோட அர்த்தம் என்னது? அதை பார்த்து எழுதி தந்துடுவாங்க. ரொம்ப மாற்றம் இருக்காது, அதை பார்த்து லேசாக எழுதி தான் வச்சுக்கோங்கன்றான். ஆனால் ஆண்டவர் பண்ண ஸ்கேனரில் இருதயத்தில் என்ன நடக்குங்கிறது கூட என்ன பண்ணுறாரு, ஸ்கேன் பண்ணுறாரு. இந்த குறிப்புக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். வேத வசனத்தை விரைந்து வாசிக்கக்கூடிய, மற்ற இடத்துலையாவது கேட்கலாம், எத்தனை ஒரு வாசிக்கீங்கன்னு கேட்கலாம். இன்னைக்கு எத்தனை அதிகாரம் வாசிக்கன்னு கேட்கலாம். இன்னைக்கு நீங்களே கேட்டுக்க வேண்டியத. ஆமென். வேத வசனத்தை விரைந்து வாசிக்கக்கூடிய அபிஷேகம். எல்லாம் ஜோம் பண்ணுவோமா? ஆமென் ஆமென். எல்லாம் ஜோம் பண்ணுங்க. வேத வசனத்தை விரைந்து வாசிக்கக்கூடிய அபிஷேகம். அப்படி சொல்லுங்க இந்த வார்த்தையை, வேத வசனத்தை விரைந்து வாசிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். ஆமென் ஆமென். எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஆண்டவரே. எந்த பகுதியை எடுத்தாலும் அட்டவணையை பார்க்காம நாங்கள் எடுக்கணும். நாங்கள் எண்ணி அந்த நம்பரை பார்க்காம எடுக்கணும். அந்த அளவுக்கு எங்களை தேர்ச்சியான ஆளாக மாற்றுங்க ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லோரும் இவ்வளோ நான் சத்தம் கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க பார்ப்போம். யாரும் எலும்ப கூட வேண்டாம், உட்காந்து கூட தான் ஜெபிக்க போகிறோம். கொஞ்சம் சத்தமாக ஜோம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் எல்லாம் ஜோம் பண்ணுங்க. வேத வசனத்தை எங்கள் வயசு எத்தனையோ அத்தனை தடவை நாங்கள் பைபிள் வாசிக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. வேத வசனத்தை மகத்துவத்தை எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கீங்க. அந்த மகத்துவங்கள் எங்களுக்கு புரியட்டும் ஆண்டவரே, எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள். ஆமென். வசனம் எங்களுக்கு புரியட்டும் ஆண்டவரே. வசனம் எங்களுக்கு ஒரு ஜெப ஆவியாக மாறட்டும். வசனம் எங்களுக்கு ஒரு செய்தியாக மாறட்டும். ஆமென். செய்திக்கு நாங்கள் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடாதப்பா. அன்னன்னைக்கு எங்களுக்கு என்ன தியானமோ அதை வச்சே அடிக்கணும் ஆண்டவரே. எல்லாம் கை தேடி ஜோம் பண்ணுங்க. ஆமென். இப்படி வசனத்தை வச்சு நான் நல்ல ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. நாங்கள் செட் பண்ண வசனத்தை கொண்டு வந்துடக்கூடாதப்பா. அன்னன்னைக்கு ஆவியானவங்களை எப்படி நடத்த சித்தம் வைத்திருக்கீங்களோ அப்படியே எங்களை நடத்தணும். அல்லேலூயா. எல்லாம் கை தேடி ஜோம் பண்ணுங்க. எல்லாரும் நம்ம எல்லாரும் ஜெப ஊழியம் செய்யணும், நல்ல ஊழியம் செய்யணும். ஏசப்பா ஊழியத்தை எல்லாரும் செய்யணும். ஜோம் பண்ணுங்க, எல்லாம் ஜோம் பண்ணு, கை தட்டி ஜோம் பண்ணுங்க. எல்லாரும் விட்டுறாதீங்க. ஆண்டவர் நான் நல்ல ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, வசன ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, ஜெப ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. அதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆண்டவரே நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவர் நாங்கள் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடக்கூடாது. கர்த்தர் எங்களுக்கு அன்னன்னைக்கு உள்ள அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அன்னன்னைக்கு உள்ள அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வேத வாசிப்பில் உள்ள பள்ளங்களெல்லாம் கர்த்தர் மாற்றும்படியாய் எல்லாரும் பாடுவோமா? ஆமென் 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 ஆமென். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை பள்ளங்கள் எல்லாம், மலைகள் குன்றுகள். ரொம்ப நாள் பைபிள் வாசிக்கல, குழம்பி போயிட்டோம். கோணலானவை நேராகணும் ஆண்டவரே, கரடானவை சமமாகணும். எதுக்கு நம்ம வாசிக்கணும்? ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும்,
வசனம் ஒரு மகத்துவமான புத்தகம். வசனம் ஒரு மகத்துவமான புத்தகம். கடைசியாக ஒரே ஒரு காரியம் ஞாபகம் வந்துச்சு. வசனம் அன்னைக்கே ஆண்டவர் ஜெராக்ஸ் மிஷின்லாம் வச்சுருக்காரு. ஆமென். ஒரு பிரதி என்ன பண்ணுவாங்களாம், தனக்காக ஒரு பிரதியை வாங்குவாங்களாம். அதை எவ்வளோ நாள் வாசிக்கணுமா? ஜீவனுள்ள நாளெல்லாம் வாசிக்கணுமா? பழைய காலம் அப்படி இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாருக்கும் நல்ல சொந்த பைபிள் இருக்குது. ஆமென், ஆமென். நம்ம எல்லாருக்கும் சொந்த பைபிள் இருக்கணும். அல்லேலூயா. அதில் அதான் நமக்கு புரியும். ஒவ்வொரு நாளும் ஒரு பைபிள் எடுத்து வாசம் என்ன பண்ணாது, புரியாது. தனக்காக ஒரு பிரதி எழுதி வாங்கியிருக்காங்க. உபாகமம் 17ஆவது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும்போது அது எல்லாம் சேர்ந்து எடுத்துருங்க. உபாகமம் 17 கடைசி வாசிக்கும்போது, தம்பி எல்லாம் எடுத்தாச்சா? இல்லை எடுங்க. தமிழில் ஃபுல் மார்க் தான். எல்லாம் பைபிள் வாசிங்கன்னா ஃபுல் மார்க் தான். ஆமென். ஒரு பிரதி எழுதி என்ன பண்ணாங்களாம், அவன் லேவியராகிய ஆசாரியனிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை தனக்காக ஒரு ஜெராக்ஸ் காப்பி. அப்போ ஒரு பைபிள் தான் இருந்திருக்கு, ஒரு ஆள்கிட்ட தான் இருந்திருக்கு. இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லார் கையிலும் இருக்குது. ஆமென், ஆமென். தனக்குன்னு ஒரு காப்பி எழுதி வாங்கி தன்னிடத்திலே வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் இப்படி செய்வதனால் தானும் இஸ்ரவேலின் நடுவிலே தங்கள் ராஜ்யத்திலே நீடி தினம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பழைய காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலம் புதிய ஏற்பாட்டு காலம் எல்லாம் ஒன்று தான். ஆண்டவர் நமக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக எழுதி கொடுத்துருக்காரு. தீர்க்க தரிசனமாக எழுதி கொடுத்துருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. வேத வாசிப்பை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு அபிஷேகம். வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கலைன்னு சொல்லலை, எல்லாரும் வாசித்துக்கிட்டு இருக்கீங்க, என்னோட நல்லா வாசிக்கிறீங்க. அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு அபிஷேகம் வேணும்.